8th standard students. How are you? I pray the God to keep you well in these pandemic days. This is your favorite online English class. Are you ready? Today we are going to see 8th standard English Unit 3 Poem. The title of the poem is Making Life Worthwhile. This poem is written by George Eliot. This is memory poem. So students, the poem read carefully. Before the poem, you will see the following video. First piece of it. Okay students, now I ask a question. What is your opinion about this video? I think most students would say the following answer. The answer is helping others. Yes, helping others is the theme of that video. Helping to others is not only good for them but also makes us happier and healthier too. Doing things for others, whether small, unplanned act or regular, is a powerful way to boost our own happiness as well as those around us. Giving isn't just about money, so you don't need to be rich. Giving to others can be as simple as a single kind word or a thoughtful gesture. Are you ready to go to the poem? At first, we will look about the author of the poem. Mary Ann Evans, known by her pen name George Eliot. Students, I have already told you that this poetry is written by George Eliot. But this is not her real name. It is her pen name. George Eliot is Mary Ann Evans' pen name. A pen name is an assumed name that an author will publish under fake name rather than his or her real name. Example, Rangarajan wrote under the pen name Sujata. ஒரு ரைட்டர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரைட்டிங்காக வேற பேரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் பென் நேம் சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கராஜன் அப்படிங்கிற ஒரு சுஜாதா அப்படிங்கிற ஒரு பென் நேமில் நிறைய ஒர்க் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ சுஜாதானா தான் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் ரங்கராஜனா நிறைய பேருக்கு தெரியாது. George Eliot was an English novelist, poet, journalist, translator and one of the leading writers of Victorian era. இங்கே பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எலியட் வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். இந்த இடத்துல இங்கிலீஷ் அப்படிங்கிற வேர்டு லாங்குவேஜை மென்ஷன் பண்ணாமல் இங்கிலாண்டை மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அன் இந்தியன் ரைட்டர் அப்படின்னா ஒரு இந்தியாவில் பிறந்த ரைட்டர். அதே மாதிரி ஜார்ஜ் எலியட் இங்கிலாந்தில் பிறந்திருக்காங்க. நாவலிஸ்ட் மட்டும் இல்லாமல் போயட், அதாவது கவிதை எழுதுகிறவங்க, ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க, பத்திரிகையில் ஒர்க் பண்ணுறவங்க, டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க மொழிபெயர்ப்பு, அதாவது டிரான்ஸ்லேட் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க,
அண்ட் ஒன் ஆஃப் த லீடிங் ரைட்டர்ஸ் ஆஃப் விக்டோரியன் இரா. விக்டோரியன் இரா அப்படிங்கிறது விக்டோரியா மகாராணி ஆட்சி செஞ்ச காலம் தான் வந்து விக்டோரியன் இரா. அதில் வந்து அவங்க லீடிங் ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க. She wrote 7 novels. அவங்க 7 novels வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. Now we are going to see some glossary words and its meanings. Grace, elegance, கருணை. Aspiration, hope, நம்பிக்கை. Courage, bravery, தைரியம். Gleam, shine brightly, பிரகாசமாய் மின்னுதல். Glimpse, glance, கணநேர பார்வை. Worthwhile, valuable, மதிப்புமிக்க. Explanation of the poem. Making life worthwhile. Every soul that touches yours, be it the slightest contact, get there from some good, some little grace, one kindly thought. Making life worthwhile means the poet says how to make our life useful. நம்ம லைஃப்பை எப்படி யூஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த போயத்துலேருந்து கற்றுக்கலாம். எவ்ரி சோல் தட் டச்சஸ் யுவர்ஸ், நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு சோல், அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும், அது வந்து மனிதர்களாக இருக்கலாம், பேர்ட்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம். தட் டச்சஸ் யுவர்ஸ், யுவர்ஸ் மீன்ஸ் யுவர் சோல்ஸ், அதாவது நம்ம சோல்ஸ். பி த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட், அவங்கள டைரெக்டாக மீட் பண்ணலாம் அல்லது இன்டைரக்டாக மீட் பண்ணலாம். டைரெக்டாக மீட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை டைரெக்டாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து டெலிஃபோனில் பேசலாம். அதே மாதிரி டீச்சர்ஸை மீட் பண்ணலாம், அது பெரியவங்களில் யாராவது மீட் பண்ணலாம். இன்டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தரோட புக்ஸை படிக்கிறோம். இதெல்லாம் காந்திஜியோட மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிறது காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி. அதை படிக்கிறப்ப வந்து நமக்கு அதுலேருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதோட காந்தியோடைய தியாகத்தை கற்றுக்கலாம், காந்தியோடைய ட்ரூத்தை கற்றுக்கலாம். பி இட் த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் மீன்ஸ் இன்டைரக்டாக கூட நம்ம அடுத்தவங்கள மீட் பண்ணலாம். கெட் தேர் ஃப்ரம் சம் குட், அவங்கள்ட்ட இருந்து நல்ல விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கலாம். சம் லிட்டில் கிரேஸ், ஒன் கைண்ட்லி தாட். கிரேஸ் மீன்ஸ் எலகன்ஸ், கருணை. சில கருணைகளை நம்ம வந்து இதில் கற்றுக்கலாம். ஒன் கைண்ட்லி தாட், நல்ல எண்ணங்களை நம்ம கற்றுக்கலாம். நம்ம எந்த சோலை மீட் பண்ணாலும் அதுலேருந்து நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸாடைய ஒரு தீம். இப்போ அன்னப்பறவை வந்து பார்த்தீங்கன்னா பாலும் தண்ணீரும் கலந்த நீரை வைக்கும்போது பாலை மட்டும் குடிக்கும். அதே மாதிரி நம்ம நல்ல விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். ஒன் அஸ்பிரேஷன் yet unfelt, one bit of courage for the darkening sky, one gleam of faith to brave thickening hills of life. ஒன் அஸ்பிரேஷன் yet unfelt அப்படின்னா வந்து இது வரைக்கும் உங்களால் உணர முடியாத ஒரு அஸ்பிரேஷன், ஒரு குறிக்கோள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மனிதர்களை சந்திக்கிறப்ப, ஒரு ஷோலை சந்திக்கிறப்ப வந்து உங்களுக்கு உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் நிறைய கிரிக்கெட்டர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி கிரிக்கெட் விளையாட வந்தீங்கன்னு கேட்டால், நான் டெண்டுல்கரை பார்க்குற வரைக்கும் எனக்கு கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதுங்க. டெண்டுல்கரை வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கே எனக்கு ஒரு மோட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை. அதாவது ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை அப்படிங்கிறது வந்து இருண்ட வானம் கிடையாது, நம்ம லைஃப்பில் வந்து மோசமான டைம். ஸோ அதை நம்ம மீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரேஜ்னா தைரியம். ஸோ அந்த மாதிரியான லைஃபோடைய பர்சன்ஸை வந்து நம்ம பார்க்குறப்ப நமக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும், நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது. ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் டு பிரேவ் திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது ஹில்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் மீன்ஸ் ஈவில்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ். நம்ம ஈவில்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸை மீட் பண்ணுறப்ப ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த், நமக்கு ஒரு நம்பிக்கை ஒளி. க்ளீம் அப்படிங்கிறது சடன் பிரைட், நமக்கு ஒரு ஒளி தோன்றும், நம்ம இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தோணும். ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலைக்கு போகாமல் வீட்டிலே லேசியாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கண்ணு தெரியாதவங்களாம் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து விற்றுக்கிட்டு போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு தெரியாதவனாலே வந்து இந்த மாதிரி சாதிக்க முடியுது. ஸோ நம்மளும் ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு ஃபெய்த் வந்து உங்களுக்கு
வரும் அப்படிங்கிறத இந்த ஸ்டென்ஸால் சொல்லியிருக்காங்க. One glimpse of brighter skies to make this life worthwhile and heaven a surer heritage. Students, when you make some hurdles in your life, you look at the brighter skies. It will change your life precious uncertainty. Heaven would be on your inheritance property. One glimpse of brighter skies. உங்களுக்கு கஷ்டமான டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிரகாசமான வானத்தை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. கிளிம்ஸ் அப்படின்னா திடீர்னு பார்க்குறது. டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல், அந்த நம்பிக்கை வந்து உங்கள் லைஃப்பை வேல்யூபிளாக சேஞ்ச் பண்ணுது. அண்ட் ஹெவன் ஏ சியூரர் ஹெரிட்டேஜ், இதனால் நமக்கு சொந்தமான சொர்க்கம் போன்ற வாழ்வு வந்து நமக்கு கிடைக்கிது. ஹெவன் அப்படின்னா சொர்க்கம், ஹெரிட்டேஜ் அப்படின்னா நமக்கு சொந்தமான இடம். Let me see Pihara's speech which is used in this poem. Repetition. Repetition is a literary device that repeats the same words or phrases a few times to make an idea clearer and more memorable. It is used to emphasize a feeling or idea, create rhythm and bring attention to idea. ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு போயத்தில் சேம் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் ரிப்பீட்டாக வர்றது. இது எதுக்கு ரிப்பீட் ஆகுறதுன்னா அந்த வேர்ட்ஸோ அந்த ஃப்ரேஸோ எம்பசைஸ் பண்ணுறதுக்கு வருது. அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியறதுக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் அஸ்பிரேஷன் எட் அன்ஃபெல்ட், ஒன் பிட் ஆஃப் கரேஜ். ஸோ இந்த போயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்கிற வேர்டு வந்து ரிப்பீட்டாக வந்திருக்கு. I will read this poem for memory purpose. Making life worthwhile. Every soul that touches yours, be it the slightest contact, get there from some good, some little grace, one kindly thought, one aspiration yet unfelt, one bit of courage for the darkening sky, one gleam of faith to brave the thickening hills of life, one glimpse of brighter skies to make this life worthwhile and heaven a surer heritage. George Eliot. That's the end of the poem, students. In every aspect, you think positive, be positive. Thank you, student. Have a nice day.